மத்திய கிழக்கில் ஒவ்வொரு நாளும் போர் பதற்றம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கு. இந்த நிலையில இந்த மோதல் போக்கு 5வது வாரமாக தொடரக்கூடிய சூழல்ல நம்முடைய கண் முன்னே 3வது உலகப் போர் உருவாகக்கூடிய ஆபத்தும் ஏற்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த போர்ல எந்த ஒரு நாடும் நுழையாமல் இருந்த சூழல்ல இப்போது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் டைரக்டாக நுழையக்கூடிய ஆபத்து உருவாகி இருக்கிறது. இதை பற்றி விரிவான தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் போர் ஒரு மாதத்திற்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. இரண்டு தரப்புமே தொடர்ந்து மாறி மாறி தாக்குதல்களை நடத்திட்டு இருக்காங்க. இதற்கிடையே ஹார்முஸை சுற்றி பதற்றமும் அதிகரித்துட்டு இருக்கு. இதனால உலகப்போர் உருவாகக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டு இருக்கு. ஹார்முஸை ஈரான் முடக்கி உள்ளது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இதனால இதர வளைகுடா நாடுகளின் பொருளாதாரமும் முடங்கக்கூடிய ஆபத்து உருவாகி இருக்கிறது. இதற்கிடையே ஹார்முஸை திறக்க ஈரானுக்கு பிரஷர் போட அமெரிக்கா தலைமையிலான நட்பு நாடுகள் உடன் இணைய ஐக்கிய அமீரகம் ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. ஈரான் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமீரகம் இந்த போரில் உள்ளே வந்தால் ஈரானுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய முதல் வளைகுடா நாடாக இருக்கும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில்ல ஹார்முஸை திறக்க தீர்மானத்தை கொண்டு வர அமீரகம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி தீர்மானம் வந்துச்சுன்னா ஜலசந்தியை கட்டாயப்படுத்தி திறக்க முடியும். இதற்காக ஐக்கிய அரபு அமீரக தூதர்கள் அமெரிக்கா, ஐரோப்பா தரப்புடன் பேசி வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியாக இருக்கக்கூடிய பஹ்ரைன் இந்த தீர்மானத்திற்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. வாக்கெடுப்பு நாளை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வளைகுடா நாடுகளின் உணவு உற்பத்தி இறக்குமதிகளுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமான ஒரு விஷயம். உலக எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20% இவ்வழியாக தான் செல்கிறது. அமெரிக்கா இஸ்ரேல் போருக்கு பதிலடியாக ஈரான் அங்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை விதிச்சிருக்கக்கூடிய சூழல்ல இதனால உலக எண்ணெய் சப்ளை, எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அமீரக அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை திறப்பதில் ராணுவத்தை பயன்படுத்தலாமா என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். ஈரான் போட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுதல் உள்ளிட்டவை குறித்தும் ஆராய்ந்து வருகிறோம். அபு மூசா போன்ற தீவுகளை கைப்பற்றி அதை வைத்து லாபி செய்தால் தேவையானவை அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹார்முஸ் ஜலசந்தியில கடல்வழி பயண சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுல சர்வதேச அளவுல ஒருமித்த கருத்து இருப்பதாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகம் சொல்லியிருக்கு. அமீரகம் நீண்ட காலமாகவே ஈரான் ஆட்சிக்கு நிதியளித்த நிலையில அமீரகத்தின் இந்த மாற்றம் முக்கியத்துவம் பெறுகிறது. சவுதி அரேபியா உள்ளிட்ட பிற வளைகுடா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. போர் தீவிரமடையக்கூடிய சூழல்ல ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள் அமீரகத்திற்குள் நுழையவோ இல்ல அமீரகம் வழியாக பயணம் செய்யவோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. எமிரேட்ஸ், எட்டிஹாட், பிளை துபாய் என 3 முக்கிய விமான நிறுவனங்களும் இது குறித்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஈரான் பாஸ்போர்ட் வைத்திருப்போருக்கு துபாயில் அனுமதி இல்லை. அதே நேரம் கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு வழங்கப்பட்டிருக்கு. அமீரகம் மட்டுமில்லாது சவுதியும் கூட ஈரானை எச்சரித்திருக்கு. ஈரான் தேவையே இல்லாமல் அண்டை வளைகுடா நாடுகளை தாக்கி வருவதாகவும் அந்த தாக்குதல்களை நிறுத்தவில்லை என்றால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னும் சவுதி வெளிப்படையாகவே எச்சரிச்சிருக்காங்க. தங்களுடைய பொறுமை குறைந்து வருவதாகவும் ஈரான் மீது இருந்து குறைந்தபட்ச நம்பிக்கையும் சிதைந்து விட்டதாகவும் சவுதி கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல அமீரகம் மற்றும் சவுதி உள்ளே சென்றால் நிலைமை மோசமாகும். பிறகு ஈரானுக்கு ஆதரவாகவும் உலக நாடுகள் உள்ளே வரும். இது 3வது உலக போரை உருவாக்கலாம் என்ற பயமும் அச்சமும் எழுந்திருக்கு. இதற்கிடையில போருக்கு முன் ஒரு $70 இருந்த ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் இப்பொழுது $120 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதேபோல் ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய், எரிவாயு கப்பல்கள் போக்குவரத்து தடைப்பட்டதால் உலகின் பல நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதன் எதிரொலியாக உணவு, மருந்துகள்
ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருள்களின் விலையும் உயர்ந்திருக்கு. இந்த நிலையில இன்னும் 2-3 வாரங்களில் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இதற்கு ஈரான் தரப்பிலும் பல கோரிக்கைகளை அமெரிக்கா முன் வைத்திருக்கிறது. மேலும் இந்த இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தம் சார்ந்த விஷயங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் பாகிஸ்தானை வைத்துதான் காய் நகர்த்தி வருகிறது. மேலும் ட்ரம்ப் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கக்கூடிய ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் போரை முடிவுக்கு கொண்டு வர இது அடிப்படையானது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய தகவல்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.